ஹாய் டியர்ஸ், வணக்கம் தமிழ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு, அப்புறமா ஒரு சிம்பிள் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறீங்க. முதல்ல மரவள்ளி கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே 2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கு. இது நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கு. இனி இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். எனக்கு கையில் வச்சு கட் பண்ணுறதா ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா நீங்கள் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். இனி மீதி உள்ளதுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மண்சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன். அந்த சூடாக இருக்கும்போதே அந்த தண்ணிக்குள்ளார மரவள்ளி கிழங்கு பீஸு போடுங்க. அது கூட கொஞ்சம் உப்பு போடுங்க. மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு கிழங்கு வெந்துடும். நீங்கள் குக்கரில் இருந்தீங்கன்னா ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். அந்த சமயத்தில் நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். மீன் குழம்புக்காக நான் இங்கே பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு தண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு. பூண்டையும் இஞ்சியையும் நம்ம முதல்ல தட்டி எடுக்கணும். இனி நம்ம எந்த சட்டியில் மீன் குழம்பு செய்ய போகிறீங்களோ அந்த சட்டியில் நம்ம இதெல்லாம் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகு, அப்புறம் எடுத்து வச்சுக்க தக்காளியுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், ஆயில் ஊற்றினா நல்லா இருக்காது. அப்புறமா தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு. நான் இங்கே 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னா புளி தண்ணியை எடுத்து ஊற்றலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றணும். நான் இங்கே 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இனி நம்ம இது அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். இது மூடி வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த சமயத்தில் நம்மளோட மரவள்ளி கிழங்கும் வெந்திருக்குது. இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு செல்லடையில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இது வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். அந்த சமயத்தில் நம்மளோட குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மீன் துண்டுகள் இந்த குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப மிக்ஸ் பண்ணினா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். மூடி வச்சு நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே நல்லா கொதிச்சிருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் பாருங்கள், வேணும்னா போட்டுக்கோங்க. நம்ம மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. இனி கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. அதுதான் நல்ல வாசனை கொடுக்கும். உடனே மூடி வைக்கணும். அந்த ஸ்மெல் வெளியே போகக்கூடாது. நம்மளோட இந்த சிம்பிள் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.